Shalom, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஹாப்பி டு see you all through this video. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரொஃபட்டிக் ஜோன் மூவிங் கிளவுட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ப்ரொஃபட்டிக் ஜோன் 4. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மூவிங் கிளவுட்ஸ், அதாவது நகரக்கூடிய மேகங்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஆண்டவர் வந்து எங்கிட்ட இந்த நகரும் மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் அதிகமாக மெடிடேட் பண்ணேன். அதனால் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஸோ இதுக்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21, 22 நான் வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமீன். ஸோ இந்த மேகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே நமக்கு சடனா ஞாபகத்துக்கு வர்றது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவங்கள அந்த மேக ஸ்தம்பம் வந்து வழி நடத்திட்டு வந்துச்சு கானான்குள்ள அப்படிங்கிற அந்த நமக்கு அந்த கான்செப்ட் தான், அந்த ஸ்டோரி தான் வந்துட்டு சீக்கிரமா நம்மளோட மைண்ட்ல வரும் இல்லையா? ஸோ இதுல வந்து இந்த வசனத்தை நம்ம ஆதாரமா வச்சுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நகரும் மேகங்கள் அந்த கான்செப்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு கிவ் யூ சம் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கிளவுட்ஸ். அதாவது மேகம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சில இன்ட்ரோடக்ஷனை உங்ககிட்ட நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஸோ இந்த மேகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பொதுவா சொல்லுவோம், மேகம் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அது நிழலாட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அத வந்து நம்ம பைபிள் ரீதியா அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து காற்று அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் வந்து அக்கினி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அதை எடுத்தோடனே பரிசுத்த ஆவியானவர் தான் அது வந்து மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆக்சுவலா வந்து இது வந்து இந்த மேகம் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அந்த ஹீப்ரூ வேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அனான் அப்படிங்கிறது வந்து அனனா அப்படிங்கிற ஒரு ஒரு பேஸ் வேர்ட்ல இருந்து வந்ததுதான் அனான் அப்படிங்கிறது. அந்த வேர்டு, அந்த அனனா அப்படிங்கிற அந்த வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெமினின் ஜெண்டரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. இஸ்ரவேலர்கள்ல வந்து பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயர் கொடுக்கும் பொழுது இந்த அனனா அப்படிங்கிற வார்த்தை, அந்த பெயரை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த அனனா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் அனான் அப்படிங்கிறது. அந்த அனான் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மேகம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம சொல்றோம்ல மேகம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கும் பொழுது அவரை வந்து நம்ம வந்து அந்த ஃபெமினின் ஜெண்டருக்கு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம் எப்பவுமே இல்லையா? ஸோ அப்போ வந்து இது ரூட் வேர்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டான ஒரு விஷயம்தான். மேகம் அப்படிங்கிறதுக்கு ஃபெமினின் ஜெண்டர், அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஃபெமினினுக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லுகிறோம். அப்போ வந்து இந்த மேகம் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு சரியாக அது பொருந்தப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த மேகம் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த பாலஸ்தீனர்களுடைய அந்த கிளைமேட் இருக்குல்ல, நமக்கு ஒவ்வொரு அந்த கான்டினென்ட்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளைமேட் வந்துட்டு எல்லாமே வந்து வித்தியாசப்படும். ஸோ அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாலஸ்தீனர்களுடைய அந்த கிளைமேட் இதுபடி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெய்னி சீசன், அப்புறம் வந்து அந்த ட்ரை சீசன் அதெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெய்னி சீசன் அப்படிங்கும் பொழுது அது வந்து அக்டோபர் டு மே, தென் வந்து ட்ரை சீசன் அப்படிங்கிறது வந்து மே டு அக்டோபர். ஸோ இந்த சீசன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த மழை காலம் இல்லாத சமயத்துல அவங்களுக்கு வந்து அந்த மேகங்களும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா
எலியா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேகம் எழும்பி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது ஒரு பிரேயர். அப்போ வந்து கையளவு மேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்கும். ஸோ அது மாதிரிதான். ஏன்னா அவங்களுடைய அந்த கிளைமேட், அந்த கண்டிஷன் பார்க்கும் பொழுது மழைக்காலம் இல்லாத அந்த ட்ரை சீசன், சம்மர் சீசன்ல எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேகங்கள் கூட இருக்காது. அது ரொம்ப ஒரு ட்ரையா இருக்கக்கூடியதான ஒரு சீசனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கிளைமேட் இதை பத்தி சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானானுக்கு வராங்க. எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 40 வருஷமா அவங்க வராங்க. ஆனா ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த கிளைமேட் படி பார்த்தோம்னா ட்ரை சீசன், அந்த சம்மர் சீசன்ல அவங்களுக்கு கிளவுட்ஸே இருக்காது, மேகமே இருக்காதுன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 40 வருஷ காலமா வசனம் சொல்லுது அவங்களுக்கு வந்து மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்துல ஆண்டவர் அவங்கள வழி நடத்திட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ நாட்கள் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிளைமேட் சீசன் வந்து அப்படித்தான் இருந்துச்சு. ட்ரை சீசன், அந்த சம்மர் சீசன்ல வந்து அவங்களுக்கு மேகமே இருக்காது. ஆஃப்டர் அந்த 40 வருஷத்துக்கு பிறகும் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான். அவங்க அந்த பாலஸ்தீன், அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியதான அந்த வெதர் கண்டிஷன் அப்படிதான். அவங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணாது, அந்த ட்ரை சீசன்ல அந்த மேகங்கள் இருக்காது. ஆனா இந்த மேகங்களை கூட அவங்க பார்க்க முடியாது. சோ ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டா அவங்க அந்த 40 வருஷம் ஆண்டவர் அவங்களை அந்த வழி நடத்திட்டு வராரு. அந்த 40 வருஷமும் என்ன செஞ்சது, அந்த பில்லரா, அந்த மேக ஸ்தம்பம், அந்த மேகம் அவங்க கூடயே தான் என்ன பண்ண வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே ஆண்டவர் அவங்கள அந்த கானானுக்குள்ள கொண்டுட்டு போய் விடணும். அவங்க அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்துக்குள்ள அவங்க வந்து சேரணுங்கிறதுக்காகவே இயற்கையா இருந்துட்டு இருந்த ஒரு காரியம், நேச்சுரலா இப்படிதான் நடக்கும், அந்த மிடில் ஈஸ்ட்ல இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயம், இயற்கையாகவே இருந்த அந்த விஷயத்தையே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் மாற்றி அமைத்தாரு. ஆமீன். சோ அதுக்கு முன்னாடி அது மாதிரி யாருக்குமே நடந்தது இல்ல. அதுக்கு பிறகும் வந்து அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பமா அது எதுவுமே அந்த வழியா வந்த ஜனங்களுக்கு நடந்து கிடையாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஆமே. சோ அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாங்க. சோ இன்றைக்கு உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, சில வாக்கு தத்தங்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் தாண்டி அது உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமே. சோ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கிளைமேட், அந்த நேச்சுரலா இருந்த அந்த விஷயமே வந்து மாற்றப்பட்டு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அது மாதிரிதான் உங்களோட லைஃப்லயே ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில வாக்கு தத்தங்கள் வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்டு அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலா இது நடக்கவே நடக்காது, இது வந்து பார்த்தோம்னா இது சாத்தியமே இல்ல, நேச்சுரலா இது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்களையும் தாண்டி உங்களுக்காக மட்டும் உங்களுடைய இந்த சீசன்ல மட்டும் அது நடக்க போகுது. ஆமே. சோ எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு கிளைமேட்டை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஒரு அந்த இயற்கையவே ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா அவங்க கண்டிப்பா அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்சாகணும். அதற்காக அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சில வாக்கு தத்தங்களுக்குள்ள நீங்க பிரவேசித்தாகணும், அதை நீங்க சுதந்திரித்தாகணும்ங்கிறதுக்காகவே சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், யாருக்குமே நடக்காதது, இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ்லயும் நடக்காத விஷயம், இதற்கு பிறகு வர ஜெனரேஷன்லயும் நடக்காத விஷயங்களை, சில காரியங்களை நீங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். ஆமென். சோ இதை நான் வாசிச்சுட்டு இருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் இது. சோ இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட லைஃப்லயும் சம் சூப்பர் நேச்சுரல் திங், எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயங்கள் இந்த நாட்கள்ல, இந்த சீசன்ல இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு யூ. ஆமென். சோ அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த மேகத்தின் அந்த அக்கினி ஸ்தம்பமாக, அந்த மேக ஸ்தம்பமாக அவங்கள வழி நடத்திட்டு போகுது. சோ இந்த மேகம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நாட் ஒன்லி அந்த ஒரு சீசன்ல மட்டும் கிடையாது,
ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஆரம்பத்துல இருந்தே இந்த மேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேதாகமம் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, பரலோகமும் இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருக்கு. ஸோ இந்த ரபிமார்கள், அதாவது ரபினிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தை வந்து நம்ம எப்படி விளக்க உரை எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த வேதத்தை வந்து பழைய ஏற்பாட்டை வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, விளக்க உரை எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதா வந்து ரபினிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா இந்த மேகத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு அந்த காலகட்டங்கள்ல ஒரு ஃபியூச்சரை வந்து சொல்றதுக்காக, அதாவது இப்ப எப்படி நம்ம ஊர்ல பார்த்தோம்னா கிளி ஜோசியம்லாம் இருந்தது இல்ல, எப்படி உன்னோட ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதை பாக்குறதுக்காக கிளி ஜோசியம், தென் வந்து கை ரேகையை பார்த்து சொல்லுவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இல்ல. ஸோ அது மாதிரி ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்காக, அதாவது ஆண்டவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக இருந்த ஒரு வழக்கம் வந்து பார்த்தோம்னா மேகத்தை வச்சு அவங்க பண்ணாங்க. சோ பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த மேக எப்படி அதுல வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து வச்சு அந்த காலத்துல வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுல. அதுலதான் வந்து பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து வந்து மேசியா பிறந்திருக்கிறாரு, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் வந்து அந்த நட்சத்திரத்தை வச்சு அவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள், லைக் ஆபிரகாம் இந்த இருந்துட்டு இருந்த காலகட்டம், மெசபெத்தோமியா அந்த மாதிரி இருந்த இதான பகுதிகள்ல மேகத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அது அப்படியே இருந்ததுனால அது ஆபிரகாமுடைய வழியா அப்படியே அது அந்த இதாவே அப்படியே அவங்க பழகிட்டே வராங்க. அந்த மேகத்தை வச்சு பாக்குறது அதெல்லாமே ஆபிரகாமுடைய காலத்துல ஸ்டார்ஸை வச்சு அவங்க அதை பாக்குறாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, நீ வந்து வெளியில நட்சத்திரத்தை பாரு, அதுதான் உன்னுடைய ஃபியூச்சரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போதுதான் ஆபிரகாமுக்கு அது ஈஸியா புரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் இருந்த அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து கிளவுட்ஸ், இதெல்லாம் வச்சுதான் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ இந்த கிளவுட வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ற அந்த வழக்கம் வந்து அப்படியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, தேவாலயத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நியூ இயர் சர்வீஸ் அப்பவும், ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் பொழுதும் அவங்க தேவாலயத்துல இருக்கும் பொழுது இந்த கிளவுட வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த மேகம் வந்து எந்த பக்கம் இருக்கு, அது வந்து எந்த லேண்ட்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு, எந்த திசையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இப்ப வடக்கு பகுதி இருக்கு அப்படின்னா இந்த வருஷத்துல இந்த வடக்கு பகுதியில இருக்கிற ஜனங்களுடைய நிலங்கள்ல நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த மேகம் எந்த இடத்துல வந்து நிக்குதோ அதை சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ், அந்த நிலங்கள் அது எல்லாமே இந்த வருஷத்துல செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ரபிமார்கள். அந்த நியூ இயர் அப்ப ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்துல அதை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சோ இது மாதிரியான மேகத்தை வச்சு ஃபியூச்சரோடைய பிளஸ்ஸிங்ஸ், இந்த பகுதியில இருந்தா இந்த பகுதியெல்லாம் செழிப்பா இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அதிகமா அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க விளைச்சலை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா மேகத்தை பத்திய காரியங்கள்ல இருந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா லைக் இந்த கிளவுட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது இதுக்கு அடுத்து வேற என்ன காரியங்களை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து லைக் சாங்டிஃபை, அதாவது பரிசுத்தம் பண்றதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம், ஆண்டவருடைய இயேசுடைய ரத்தத்தினால நம்ம வந்து கழுவப்பட்டிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்ம பரிசுத்தவான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல.
ஸோ அது மாதிரி அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் மேல அந்த கிளவுட் வந்துருச்சு அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் மோசே வந்து என்ன பண்றாருன்னா, அந்த மலையில ஏறி போகும் பொழுது ஆண்டவரை சந்திக்கும்படியாக மலையில அவர் ஏறி போகும் பொழுது அந்த மலையில வந்து மேகம் மூடி இருந்துச்சு அப்படின்னு வசனங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவங்க சொல்றாங்க, அப்போ அந்த மேகம் வந்து மூடி இருந்துச்சு அப்படின்னா மோசே தேவனை சந்திக்கிறதுக்கு அது வந்து பரிசுத்தப்படுத்துச்சு, அவனை தகுதிப்படுத்துச்சு அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மேகம் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி இட்ஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ இட் யூஸ் ஃபார் த சான்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் நவ் தே ஆர் பிலீவிங் லைக் தட். இப்போ வரைக்குமே யூதர்களுடைய அந்த தாட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா சாராவுடைய டென்ட் பார்க்கும் பொழுது அந்த காலத்துல வந்து ஈவன் இஃப் தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து என்ன பண்ணுச்சுன்னா டென்ட் இருந்துச்சு. இப்ப நம்ம இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருக்கிறது அப்படி இருக்க மாட்டாங்க. தே ஹேவ் செப்பரேட் டென்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டென்ட் இருக்கும். ஆபிரகாமுக்கு ஒரு டென்ட், சாராக்கு ஒரு டென்ட், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் வந்து ஆகார திருமணம் பண்ணிய அந்த நாளில வந்து சாராவுடைய அந்த அந்த டென்ட், அந்த கூடாரத்தின் மேல வந்து மேகம் வந்து இறங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாராளுக்கு கிடைச்ச அந்த வாக்கு தத்துவம் தான் வந்து ஏசாயா 54வது அதிகாரம்னு சொல்லப்படுது. சோ அப்ப இந்த மேகம் எப்பெல்லாம் வந்து ஒருத்தவங்க மேல இறங்குது, ஒரு இடத்துல வருது அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து சாங்டிஃபை, அது வந்து பரிசுத்த பண்றதுக்காக வந்திருக்கு, தேவ பிரசனம் வருது, ஆண்டவர் அந்த இடத்துல வர போறாரு அப்படிங்கறதுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம், இல்ல கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அதாவது தேவனும் மனிதனும் இணையிற அந்த இடத்துல கண்டிப்பா மேகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அடுத்து வேற இல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா மோசேயுடைய மரணம். மோசேயுடைய மரணத்துல வந்து பார்க்கும் பொழுது மோசேய வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த மலையில போய் இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் வந்து நீ இறந்து போயிருவ, நீ அந்த காணான் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்றாங்களே. அந்த டைம்ல அவருடைய அந்த சரீரத்தை வந்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு மேகம் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆரோன் மரித்த போதும் அந்த இடத்துலயும் வந்து மேகம் வந்துதான் அவரை வந்து கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு மனிதன் வந்து அவன் பூமியில மறிச்சிட்டாங்க. ஒரு மெயினா பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க மறிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஒரு மேகம் வரும்னு சொல்றாங்க. எதனால இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த மேகம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஏன்னா அத வந்து அவங்கள வந்து ரொம்ப கவர் பண்ணி அதை எடுத்துட்டு போச்சு. பிசாஸ் வந்து எதுவும் அவங்கள தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துட்டு போச்சு அந்த மேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நம்ம வந்து பார்த்தோம்னா எலியாவோட இதுல பார்க்க முடியும். அந்த ரதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அது வந்து பார்த்தோம்னா ஒரு மேகம், அந்த லைக் அந்த ரதம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு மேகம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எலியாவை எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. அது வந்து ரதம்னா மேல இருந்து ஒரு என்ன தெரியல, ஒரு குதிரை வந்து தூக்கிட்டு போக கிடையாது. அது வந்து என்னது ஒரு மேகம், அதுதான் வந்து அவங்கள எடுத்துட்டு போகுது. சோ பழைய ஏற்பாட்டுல எல்லாமே அந்த பரிசுத்தவான்களை எடுத்துட்டு போகிறது எல்லாமே மேகம் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் பார்க்கும் பொழுது அவர் அந்த ஒலிவ மலையில இருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்போ வந்து இந்த மேகம் வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பரலோகத்திலயும் சரி, அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லயும் சரி, அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான அத விஷயமா அவங்க சொல்லப்படுறாங்க. அடுத்து இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மேகம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது ரபிமார்கள் சொல்றாங்க, அந்த பைசூன் நதின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமத்துல கொடுத்திருப்பாங்க அந்த 2வது அதிகாரத்துல.
அந்த இடத்துல இருந்து சில கற்கள், அதாவது ரொம்ப ஒரு விலையேற பெற்ற கற்களை அங்கிருந்து அந்த மேகம் எடுத்துட்டு வந்துச்சாமா. எப்போ அப்படின்னு பார்த்தா ஆசரிப்பு கூடாரம் செய்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த ஜனங்களுக்கு, அதாவது பிரதான ஆசாரியரா இருக்கிறவங்களுக்கு அந்த மார்க்கவசம் பார்த்தோம்னா நிறைய அந்த பிரசியஸ் ஸ்டோன் இருக்கும், 12 விதமான கற்கள் இருக்கும், விலையேற பெற்ற கற்கள் சொல்லிட்டு. அந்த 12 கற்களும் அந்த பைசோன் நதியிலிருந்து ஒரு மேகத்தினால கொண்டுட்டு போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல செய்யப்பட்ட அந்த தைலம் இருக்குல்ல, அந்த வாசனை தைலம், அது அபிஷேகம் பண்றதுக்காக ராஜாக்களையோ அல்லது யாராவது ஒரு ஆசாரியர்களை அபிஷேகம் பண்றதுக்காக ஸ்பெஷலா பண்ணப்பட்ட அந்த தைலம், அதுக்கு உண்டான அந்த பொருட்கள் எல்லாமே அந்த மேகம் தான் கொண்டுட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அந்த மேகத்துக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பார்த்தோம்னா ஸ்டில் அவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னாக்கா, இந்த மேகம் ஒரு மிராக்குலஸ் ஒரு கிளவுடு, அதாவது ஒரு சைன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதாவது மேகங்கள் இருக்கு, அந்த மேகத்திலே சிலது அற்புதத்தின் மேகம்னு இருக்கு. அது என்ன பண்ணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய யூதர்களை அது எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு அதாவது முக்கியமான அந்த பண்டிகைகள் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த முக்கியமான பண்டிகையின் போது யூதர்கள் ஆண்களா இருக்கக்கூடிய யூதர்கள் எங்க இருந்தாலும், உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க அந்த தேவாலயத்துல அவங்க இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை. எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணுமா, இந்த மேகம் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை எல்லாம் கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு நமக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஏன்னா பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டுல கூட பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை கொண்டுட்டு போனாரு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அது அந்த மோமெண்ட் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மேகம் தான் அவங்களை கொண்டுட்டு போயிருக்கு, பிலிப்புவை எடுத்துட்டு போகுது. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா இதுக்கும் பாசிபிள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சோ இந்த மாதிரி ஒரு பர்சனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறக்கும் சரி, அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறக்கும், அல்லது அவங்க அவங்களையும் ஆண்டவரையும் மீட் பண்ண வைக்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட் அதாவும் இருக்கிறது இந்த மேகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரபிமார்கள் விளக்க உரை கொடுக்கறாங்க. ரைட். சோ அதனால பார்த்தோம்னா இந்த மேசியாவை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. அதுலயும் பார்க்கும் பொழுது ஒரு மேகத்துல இருந்துதான் அந்த மேசியாங்கிறவர் வருவாரு, மேகம் தான் மேசியாவை கொண்டுட்டு வரும்னு சொல்லிட்டு அது சொல்லப்படுது. அதை அவங்க இன்டர்பிரேட் பண்றாங்க. அதனாலதான் ஏசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகத்தின் வழியா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லப்படுது. அப்பதான் அந்த தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவாரு அப்படின்னு. அவர் அப்படி வரும்பொழுதுதான் யூதர்களும் அது அவர்தான் மேசியா அப்படிங்கறத அவங்க ஏற்றுக்கொள்கிறதாகவும் இருக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனம் தானியேல் மூலியமாக மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் அதுதான். அவங்க வரும்பொழுது அவர் அந்த மேகத்தின் வழியா மேகத்தோட வரணும் அப்படிங்கிறது தான். சோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த எல்லா விஷயங்களும் புதிய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு. சோ அப்போ ஒரு பர்சன் ஒரு மனிதனை தேவனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தம் பண்றதும் அதை ஒரு மனுஷனை கேரி பண்றதும் ஆக இருக்கிறது ஒரு மேகம்னு சொல்லப்படுது. இதைய பேஸ் பண்ணி இந்த ஒரு கான்செப்ட யூதர்கள் கிட்ட டீச்சிங்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இந்த டீச்சிங்ஸ் இருந்ததுனாலதான் பவுல் தெசலோனிக்கருக்கு சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் 4:17 அவர் சொல்லியிருப்பாரு, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட மேகங்கள் மேல் அவர் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தோன்னா இந்த கான்செப்டை வச்சுதான் என்ன செய்யறாருன்னா பவுலும் இந்த வசனத்தை எழுதுறாரு. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது மேகத்துல வழியா நம்ம அவரை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லப்படுறது அதுதான்.
சோ அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுதான் பவுல் அந்த காரியத்தை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஓகே, சோ இந்த மேகம் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 5 இடத்துல 5 பெயர்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. நமக்கு தமிழ் பைபிள்ல எல்லா இடத்துலயுமே மேகம்னு தான் கொடுத்திருப்பாங்க. அது நமக்கு டிஃபரன்ஷியேட் தெரியாது. ஆனா ஹீப்ரூ இதுல பார்க்கும் பொழுது 5 இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. 5 பெயர்கள்ல அதை சொல்லியிருக்காங்க. எல்லா பைபிள்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிற மேகம்னு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடத்துலயும் அது மேகம் கிடையாது. விதவிதமான அந்த பெயர்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதோடைய அர்த்தம், அந்த டென்சிட்டியும் வந்து வேற, அதோடைய இன்டர்பிரிட்டேஷனும் வேற, அதனுடைய அந்த பெயர் எல்லாமே வெவ்வேறையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க. ஸோ அது என்னென்ன நேம்னா ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈத், அனான், நெஸ்தின், ஹசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயனான் அப்படிங்கிறது தான் நம்ம பரிசுத்த ஆவிக்கு வந்து அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து ஃபெமினின் ஜெண்டரை குறிக்கிற ஒரு பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது மேகம்ங்கிற காரியங்களை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதே இத மேக ஸ்தம்பம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து மேகம், இன்னொன்னு மேக ஸ்தம்பம், இன்னொன்னு நகரும் மேகம் அப்படிங்கிற 3 டேர்ம்ல தான் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஓகே, இந்த மேகம் அப்படின்னு சொல்லப்படுறது வேதாகமத்தின்படி எதைய வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பிரசன்னத்தை அது வந்து குறிக்கிறதாக இருக்கு. சோ அப்போ மேகம் அப்படிங்கிறது வேற, மேக ஸ்தம்பம் அப்படிங்கிறது வேற. சோ மேகம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கு. மேக ஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தையை அது வந்து குறிக்கிறதாக இருக்கு. அதே மாதிரி நகரும் மேகம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மேனிஃபெஸ்டேஷன், அதாவது செயல்பாடு, ஒரு தேவனுடைய வார்த்தை வந்து செயல்படுகிறதை அது குறிக்கிறதாக இருக்குது. இந்த காரியத்தை பத்தி தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த சேரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ சேரியட் அப்படிங்கறதுல பார்க்கும் பொழுது ரதம்னு நம்ம சொல்றோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த ரதம் அப்படிங்கிறது வந்து இந்த மேகத்துக்கு ஈக்குவலைஸா நம்ம சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வாக்கு தத்தம், அதாவது இப்ப நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு வாக்கு தத்தம் வெளிப்படும். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நமக்கு வந்து சேருகிறதாக இருக்கும். அப்போ அந்த வார்த்தை பரலோகத்துல அது எல்லாமே என்ன பண்ணிருக்கும்னா சீல் பண்ணப்பட்டு இருக்கும். அப்போ எந்த காலத்துல, இப்போ எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது ஒரு சீல் அது ஓபன் ஆகும். அப்போ அந்த வார்த்தை அந்த இடத்துல பரலோகத்துல அது வெளிப்படுது. அது என்னிடத்துல வரும்பொழுது, அது அங்க வெளிப்படும் போது, அது வெளிப்பட்டு அது என்னிடத்துல வரும் பொழுது இட்ஸ் லைக் அ சேரியட், ஒரு ரதம் போல அது என்னிடத்துல அது கடந்து வருது. அந்த ஒரு பிளெஸிங்குள்ள அது என்னை எடுத்துட்டு போகும் பொழுது அது என்னை ஒரு ரதத்துல வைத்து எடுத்துட்டு போகிற மாதிரிதான். லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு அந்த பிலிப்போட சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பு வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த எத்தியோப்பியா அந்த மந்திரியுடைய ரதத்துல போய் நீ சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் போய் என்ன பண்றாரு, சேர்ந்து கொள்றாரு. அதான் அந்த வார்த்தை கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த ரதத்துல போய் அவர் சேர்ந்து கொள்றாரு. அதுக்கடுத்து அந்த ஒர்க் நடக்காங்க, அங்க கடவுளுடைய திட்டம் என்ன நடக்கணுமோ அது அங்க நடக்குது. அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக இறங்குறாங்க, ஒரு இடத்துல அவங்க இறங்குறாங்க. அப்போ அந்த டெஸ்டினேஷன் வந்துருச்சு அப்படிங்கறதுனால அவங்க அந்த அந்த ரதத்தை விட்டு அவங்க இறங்குறாங்க. சோ அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து பரலோகத்துல என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன வார்த்தை வெளிப்படணும், என்னென்ன மாதிரியான லைக் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ டெஸ்டைன்டு. அப்போ அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு ஒரு 15 வயதா இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு வருது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு சீல் ஓபன் ஆகுது. அப்ப அது என்னிடத்துல கடந்து வருது.
அது என்னுடைய ஒரு 20வது வயதா இருக்கும் பொழுது அது நிறைவேற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் 15 வயதுல இருந்து 20 வயசுல தான் அது நிறைவேற போகுது. ஆனா அது 15வது வயசுல அது எனக்கு வெளிப்படுது. அது வந்து அந்த சீல் ஓபன் ஆகி அது எனக்கு கடந்து வருது. அப்போ அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் லைக் அ ஜேர்னி. அப்போ அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் அது என்ன பண்ணுது, அந்த வாக்குத்தத்தம் என்னைய அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த 5 இயர்ஸ் டோட்டலா என்ன பண்ணுது, என்னுடைய அந்த ஜேர்னி ஃபுல்லா அடுத்த அந்த 15 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஜேர்னி, வாழ்க்கையின் அந்த பயணம் வந்து அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நேராகவே செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து அது மோல்ட் பண்ணும். அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துது. ஈவன் தகுதிப்படுத்துறது மீன்ஸ் லைக் நம்ம வந்து லைக் நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறதுனால எல்லா வாக்கு தத்துவத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஆல்ரெடி வி ஆர் குவாலிஃபைடு. நம்ம வந்து அகைன் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஓன் அபிலிட்டி, நம்மளுடைய ஓன் அந்த ஒரு ஹோலினஸ் அதுல வச்சு நம்ம வந்து தகுதிப்படுறது கிடையாது. அவர் கிறிஸ்துவுடைய அந்த ஒரு நீதினால, அவருடைய ரத்தத்தினால ஆல்ரெடி வி ஆர் குவாலிஃபைடு. ஆனா நம்ம அதை வந்து சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ட்ரெயின் ஆகணும்ல, நமக்கு அந்த ஒரு அபிலிட்டி வேணும் இல்லையா? அதுக்காக அந்த ஒரு 5 இயர்ஸ் நான் எடுக்கிறேன் அல்லது ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி. அப்ப அதுல வந்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு உண்டான அந்த வார்த்தைகள் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த வாக்கு தத்துவத்தை பத்தி தானே அந்த ஒரு ட்ரீம்ஸ், அதாவது அது எப்படி இருக்க போகுது, அதுக்குள்ள நான் எப்படி போக போறேன். இப்ப லைக் வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டாக்டர் ஆகுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு என்னை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த வயதுல எனக்கு அந்த விஷயம் எனக்குள்ள போடப்படுது. அந்த வாக்கு திட்டம் எனக்கு வந்து சேருது, பரலோகத்துல இருந்து அது எனக்கு வருது. அப்ப எனக்குள்ள வந்த நாள்ல இருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரீமாக அது மாற ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு என்னுடைய அந்த ஆசைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்குது. லைக் அப்போ நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை வருது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்குண்டானது என்ன படிக்கலாம், அதுக்கு வந்து நான் டாக்டராகி என்ன பண்ணணும், என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இந்த மாதிரியான என்னோட அந்த தாட்டு, அந்த என்னுடைய ட்ரீம்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணுது, என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராகவே அது மாற ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து டைம் எடுக்குது. அப்போ என்னோட 20வது வயசுலதான் அது நிறைவேற போகுது அப்படின்னா அந்த ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அந்த 5 வருஷமும் அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன மோல்டிங், லைக் கேரக்டர் வைஸ், அடுத்து வந்து அதை நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அபிலிட்டி எல்லாமே அது எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் வந்து அந்த ரதம். அப்போ வந்து என்னன்னா ஒரு வாக்கு தத்தம் நம்ம கிட்ட கிடைக்கும் பொழுது அது வந்து ஒரு ரதமாக நம்ம கிட்ட, அந்த கிளவுடாக நம்ம கிட்ட வருது. அதாவது தேவ பிரசனம், அந்த கிளவுடுங்கிறது தேவ பிரசனம். அப்போ அந்த பரலோகத்துல அந்த சீல் ஓபன் ஆகுது. அது வந்து என்னிடத்துல வரும்பொழுது தேவ பிரசனமாக எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கும்படியான ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட் எனக்குள்ள அது கொண்டு வந்து சேர்க்குது. அடுத்து அதை அந்த ஜேர்னி அதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த பில்லர் ஆஃப் கிளவுட். அதுதான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுது, வழி நடத்தி போகுது. இந்த மாதிரி போங்க, இந்த வழியில போங்க, இதை செய்யுங்க அப்படின்னா சொல்லிட்டு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த பிரசனம் எனக்குள்ள வந்த உடனே எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. அதுதான் வந்து அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், மேக ஸ்தம்பம்னு நம்ம சொல்லப்படுறது. அந்த வார்த்தை எனக்குள்ள கிடைச்ச உடனே, அப்போ ஒருவேளை ஒரு உதாரணமா பார்த்தோம்னா ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உன்னுடைய நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்குவார்னு ஒரு வார்த்தை கிடைக்குது அப்படின்னா, அப்ப என்னுடைய அதுதான் என்னுடைய மேக ஸ்தம்பம். அப்ப அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சோன்னா என்னுடைய எல்லா சிக்னஸ், டிசீசஸ் எல்லாமே கியூர் ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. இப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள என்னை கொண்டுட்டு போகுது. அப்ப அதுதான் வந்து பார்த்தோம்னா மூவிங் கிளவுட்ஸ். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அந்த சீல், அதாவது 430 வருஷம் அவங்க அந்த எகிப்துல இருக்காங்க. அதுல 400 வருஷம் அவங்க அடிமைகளாக இருக்காங்க. வசனத்துல நம்ம பார்த்தோம்னா சொல்லப்பட்டு இருக்கும்,
அந்த 430 ஐ திங்க் அந்த வருஷம் முடிந்த அந்த நாள்ல அவங்க புறப்பட்டாங்க. அப்படின்னா என்ன, அந்த வார்த்தை பரலோகத்துல அந்த சீல் அவங்களுக்கான அந்த அந்த வாக்குத்தத்தம் ஓபன் ஆகுது, அது அவங்க கிட்ட வந்து சேருது, அவங்கள அங்க இருந்து புறப்பட வைக்குது. அப்போ அவங்க கூட அந்த மேகஸ்தம்பம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த சில நேரம் அது வந்து அவங்கள வந்து ஸ்டே பண்ண வைக்குது. சில நேரம் அவங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல அவங்க அப்படியே இருக்கணும். சில நேரம் பார்த்தா வசனம் சொல்லுது 1 வருஷம் இருப்பாங்களா, 2 வருஷம் இருப்பாங்களா, எப்போ மேகம் எழும்புன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு அவங்க ஓகே ரெடி ஆயிட்டாங்க, தே ஆர் எலிஜிபிள் அப்படின்னா உடனே என்ன செய்யும், மேகம் எழும்பி அவங்கள அடுத்த ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ அது வந்து என்னதுன்னா நகரக்கூடிய மேகமா அது வந்து மாறுது. அப்போ அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு போன உடனே அவங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்கை வந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கடுத்து திரும்ப என்ன பண்ணும், ஒரு ஸ்டாக் அவங்க அந்த இடத்துலயே வந்து ஸ்டே ஆக ஆரம்பிக்கணும். மேபி அது ஒரு 6 மாசமா இருக்கலாம், அல்லது ஒரு 5 வருஷம். ஏன்னா அவங்க டோட்டல் ஜேர்னியா பார்த்தா 40 வருஷம். அப்போ ஈவன் ஒரே இடத்துல அவங்க ஒரு 10 வருஷம் கூட இருந்திருக்கலாம், ஒரு 15 வருஷம் கூட இருந்திருக்கலாம். அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து ட்ரெயின் ஆகுறாங்க. ஏன்னா அடுத்த அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள அவங்க போகும் பொழுது அதைய சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த வில் பவர் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஆயத்தமானோன்னு அடுத்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுக்குள்ள அவங்க போறாங்க. அதுதான் அந்த மூவிங் கிளவுட்ஸ். ஸோ அப்போ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு தத்தங்களை வச்சிருப்பாரு. நமக்கு பைபிள்ல இருக்கிற எல்லாமே நம்மளுடைய வாக்கு தத்தம். ஈவன் தோ நமக்கு ஸ்பெஷலா ஒவ்வொருத்தருடைய லைஃபை குறித்தும் ப்ரீ டெஸ்டின்ட் எல்லாமே ஆண்டவர் பண்ணி வச்சிருப்பார். இந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கணும், இந்த டைம்ல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வு இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மேரேஜ் இருக்கணும், இந்த டைம்ல இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும், அப்படிலாம் சொல்லி எல்லாமே வந்து என்ன பண்ணுது, ப்ரீ டெஸ்டைன்டா சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த அந்த பீரியட் வரும் பொழுது அந்த பரலோகத்துல இருந்து அந்த சீல் வந்து ஓபன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தல நம்ம பார்க்க முடியும். யோவான் சொல்லியிருப்பாரு, அந்த ஸ்க்ரால் வந்து அது ஓபன் ஆச்சு, அது வந்து க்ளோஸ்டா இருந்துச்சு, அதை யார் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அது வந்து என்ன பண்ணுது, ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் வந்து ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது வந்து ஒரு சீல்டா இருக்கும். அப்போ அந்த நேரம் வரும்போது நமக்காக அந்த சீல் ஓபன் ஆகி அது நம்ம இடத்துல அந்த வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையாக நம்ம கிட்ட வருது. வந்த உடனே அந்த ஒரு சேரியட் எப்படி நம்மள வந்து கூட்டிட்டு போகுமோ அது மாதிரி நம்மள வந்து அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அப்போ இந்த ஆண்டவர் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சொன்ன காரியம் தான், எப்போ ஒரு சேரியட்ல நம்ம போகிறோம், லைக் ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து அந்த ரதத்துல அவர் போகிறாரு அப்படின்னா அவர் எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. இப்ப ராஜா வந்து ஒரு அரண்மனையில இருந்து இன்னொரு ஒரு தேசத்தினுடைய ராஜாவை பார்க்க போகிறாரு. அப்ப போகும்பொழுது அவர் சொல்லிடுவாரு, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருப்பார். அந்த வழியில வந்து அவரை பத்திரமா கூட்டிட்டு போக வேண்டியது அந்த ரதத்தை ஓட்டுறவருடைய வேலை. அந்த வழியில வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒருவேளை போகிற பாதைகள் வந்து கரடு முரடா இருக்கலாம், ஏதாவது ஒரு தடை கற்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் போய் ராஜா போய் இரு நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு இருக்க மாட்டாருல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, அவருடைய அந்த சேவகர்கள் இருப்பாங்க, அந்த சேரியட்டை ஓட்டுறவங்க இருப்பாங்க, அவங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரிதான் இந்த சேரியட், இந்த கிளவுடு, பில்லர்ஸ் ஆஃப் கிளவுட் அப்படின்னு எடுக்கும் பொழுது இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரிதான் அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கும் பொழுது அது நம்ம கிட்ட வந்து சேரும் பொழுது நம்மள ஒரு சேரியட்ல வச்சுதான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப பரிசுத்த ஆவின்னு அவர் என்ன செய்வார், நமக்கு முன்னாடி போய் என்னென்ன அந்த வாக்கு தத்துவத்துக்கு முன்னாடி கோணலான காரியங்கள், தடையான காரியங்கள், கரடு முரடான காரியங்கள், மனிதர்களுடைய சதிகள், அப்புறம் வந்து லைக் கண்ணி வச்சிட்டு இருக்கிற மாதிரியான காரியங்கள், பிசாசுடைய தந்திரங்கள் எது இருந்தாலும் அதை எல்லாம் கிளியர் பண்ணி என்ன செய்வாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மள கூட்டி கொண்டு போவாரு. சோ அது மாதிரி உங்களோட லைஃப்லயும்
ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை வந்து நீங்க சுதந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வேலையே கிடையாது. நம்ம வந்து எப்படி அந்த ராஜா அமைதியா அந்த சேரியட்ல உட்காந்து அவரு அந்த இயற்கை எல்லாம் அந்த ஜேர்னி ஃபுல்லா அவர் ரசிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து முன்னாடி கல் இருக்குதா, முன்னாடி வந்து திருடங்க நிக்கிறாங்களா அப்படிலாம் பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்து முன்னாடி வந்து என்ன தடைகள் இருக்கு, என்ன மாதிரியான எதிரிகள் சத்துருக்கள் இருக்காங்க, அதைய பார்த்து நம்ம பயப்படாதபடி அந்த ஜேர்னி ஃபுல்லா ஆண்டவர் நம்மளை எப்படி லீட் பண்ணிட்டு போறாரு, அவருடைய அந்த அவருடைய அன்பு எப்படிலாம் நம்மளை நடத்தி போகுது, அவருடைய வல்லமை எப்படியெல்லாம் காரியங்களை செய்து கொண்டு போகுது, அதைய வந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டே என்ன பண்ணுவோம், அந்த ஜேர்னி ஃபுல்லா நம்ம போகும் பொழுது the journey would be like a peaceful journey and we can enjoy that journey. இல்ல அப்படின்னா நம்ம பதறி எப்படி இது போய் முடியுமோ, என்ன ஆகுமோ, அப்படி நம்ம என்ன செய்வோம், ஃபைனலி we miss the அதை வந்து நம்ம சில விஷயங்களை ரசிக்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதாவது அந்த ராஜா வந்து அதுல போறாரு அப்படின்னா அவர் பதறிட்டே இருந்தாருன்னா முன்னாடி வந்து கரெக்டா போறியா, கல் இருக்குது பாரு, முன்னாடி பாறை இருக்கு, திருடன் நிக்கிறாங்களா பாருன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த அவர் போகிற அந்த ஜேர்னில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அழகான விஷயங்களை அவர் ரசிக்க முடியாம போயிரும். அது மாதிரி கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள அவர் நம்மளை பரிசுத்தாவினர் நம்மளை கூட்டிட்டு போவார். அதனாலதான் வசனம் சொல்லுது சங்கீதத்துல நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன், உண்மையில எனக்கு நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, அந்த ஜேர்னில நீ போ, உனக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் காட்டுவேன், இந்த வழியில நீ போகணும், இந்த வழியில வந்து பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை லீட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ நம்மளை கரெக்டா லீட் பண்ணி அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்மளை கொண்டுட்டு போய் விடுவாரு. அப்போ நம்ம அதை வந்து ஒரு ராஜா மாதிரி அந்த சேரியட்ல உட்கார்ந்து நம்ம அப்படியே ரசிச்சுட்டே நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எதையெல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்கு நேரிடுனா, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அந்த வல்லமை எப்படிப்பட்டது, என்னென்னலாம் நமக்காக கடவுள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேர்னி ஃபுல்லா நம்ம ரொம்ப நம்ம ரசிச்சுட்டே நம்ம போயிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா எதிரிகள் வருவாங்க, சில நேரம் ஜேர்னில எதிரிகள் இருப்பாங்க, பிசாசுடைய ஏஜென்ட்டா இருந்து செயல்படுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி சில நபர்களும் வருவாங்க அந்த ஜேர்னில. அப்ப அதையெல்லாம் எப்படி ஆண்டவர் வந்து நமக்காக ஜெயித்து கொடுக்கிறாரு அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ரசிச்சுட்டே நம்ம போக முடியும். ஸோ அப்போ அந்த சேரியட் வாக்குத்தத்தம் அப்படிங்கிற அந்த சேரியட்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எதையுமே வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் என்னெல்லாம் இதுல செய்ய போறாரு அப்படிங்கறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா அந்த ஜேர்னியை நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் நம்மளை நிச்சயமாக அந்த நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருப்பார். ஆமென். அப்படிதான் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த மேகம் என்ன பண்ணுச்சு, அந்த மேக ஸ்தம்பமாக இருந்தது, அவங்கள வந்து கூட்டிட்டு போகுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வித்தியாசமான அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. பார்த்தோம்னா ஒரு இடத்துல அவங்க வந்து அதிகமா அந்த பேரிச்சம்பழங்கள் அது எல்லாத்தையும் அவங்க வந்து பாக்குறாங்க, ஒரு இடத்துல காடைகளை பாக்குறாங்க, ஒரு இடத்துல மண்ணாவை பாக்குறாங்க, ஒரு இடத்துல பாறையில இருந்து தண்ணி வர்றத பாக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே ஒவ்வொரு அந்த ஸ்டேஷன் ஒவ்வொரு சீசன்லயும் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபைனலா அவங்க அந்த கானானுக்குள்ள போய் சேருறாங்க. அப்ப அது மாதிரி நம்மளுடைய அந்த வாக்குத்தத்த பயணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சீசன்லயும் பார்க்கும் பொழுது வித்தியாசமானதாக இருக்கும். அதுல பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சீசனுமே வந்து நம்ம மிகவும் ரசிக்கிற மாதிரியான ஒரு சீசனா, நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சீசன்ல ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போகிறவராக இருப்பார். அவங்களுக்கு வந்து எல்லாமே சோதனைகளாக இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து எல்லாமே கஷ்டமாக இருந்தது. ஆனா நமக்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ஆண்டவர் சிலுவையில முடித்து கொடுத்ததுனால நம்மளுடைய ஜேர்னி வந்து ஃபுல்லாவுமே எப்படி இருக்கும், முழுவதுமே
நம்ம எல்லாமே நம்ம ஈஸியா வந்து சுதந்திரிக்கிற மாதிரி ஒரு ராஜாவை போல அந்த சேரியட்ல இருந்து நம்ம போகிற மாதிரியான ஒரு பயணமாக தான் அது இருக்கும். ஆமீன். சோ அப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து மேகம் எழும்பிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன அர்த்தம்? அவங்க தயாராகணும், அடுத்த ஸ்டேஷனுக்கு, அடுத்த ஒரு சீசனுக்கு, அடுத்த ஒரு லெவலுக்கு அவங்க தயாராகணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக, ஒரு சைனாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மேகம் எழும்பிருச்சு அப்படின்னாக்கா அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க ஆயத்தமாகணும், அடுத்த ஒரு சீசனுக்கு அவங்க ஆயத்தமாகணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு அவங்க அதுக்காக ஆயத்தமாக வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மேகம் அப்படிங்கிறது வந்து மேகம் எழும்பிருச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு பரலோகம் அவங்கள கொண்டுட்டு போறதுக்கு ஆயத்தம் ஆயிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அது மட்டும் இல்ல, மேகம் எழும்பிருச்சு அப்படின்னாக்கா கானானுக்குள்ள அவங்க அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஜேர்னியா அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனா கடந்து கானானுக்குள்ள அவங்க சீக்கிரத்துல போக போறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த மேகம் எழும்பி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமே. சோ நிறைய ஒருவேளை நீங்க வந்து நிறைய நாள் ஒரே இடத்துல ஒரு ஸ்டாக்னா இருக்கிறது போல இருக்கலாம். அவரு அப்படியே ஒரே இடத்துல வந்து அப்படியே தங்கி இருக்கிறது போலவே, தேங்கி இருக்கிறது போலவே நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இந்த நேரத்தை உங்களை பார்த்து சொல்றாரு, your cloud is going to start, you are going to move to the next level, you are going to into the manifestation of your promises. Amen. So அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய மேகமானது எழும்பி இருக்க அது உங்களை அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள கொண்டுட்டு போய் சேர்க்க போகுது. ஆமீன். So there is no more stagnation, there is no more delay. ஆமீன். So அப்ப நான் இது எழுதும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது no more stagnation அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னா, இனி அந்த தேக்கமான நிலைகள் இல்ல, அடுத்து என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. லைக் பார்த்தோம்னா ஒரு பஸ் ஸ்டேஷன் டிராவல்ஸ் எடுத்துட்டோம்னா அது வந்து இப்போ இருக்குல்ல, நிறைய பாயிண்ட் டு பாயிண்ட் டிராவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, இப்போ லைக் கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சென்னை போறாங்க அப்படின்னா நடுவுல எங்கேயுமே இருக்காது, டைரக்டா அத மெயினான இதுல மட்டும் இருந்து டைரக்டா அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். அது மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நோ மோர் ஸ்டாக்னேஷன். எந்த இடத்துலயும் இனி நீ என்ன பண்ண போறது இல்ல, ஸ்டாக் ஆகி அப்படியே நீ நிக்க போறது கிடையாது. யூ ஆர் கோயிங் டு மூவ், யூ ஆர் கோயிங் டு என்டர் இன் டு த கேனான். ஆமீன். சோ ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த கானான், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸ்க்குள்ள நீங்க சீக்கிரத்துல என்டர் ஆக போறீங்க. யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் கோயிங் டு என்டர் இன் டு த ப்ராமிஸ் லேண்ட். ஆமீன். ஸோ லைக் எப்படி அந்த பஸ் வந்து எடுத்தா அடுத்து என்ன பண்ணுது, அந்த டெஸ்டினேஷன்ல தான் போய் நிக்குது. அது மாதிரிதான் இப்ப ஆவியானவர் எழுந்தருள் இருக்கிறாரு. எப்படி அந்த மேகம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழும்பிருச்சு அப்படின்னா அவங்க மூவ் ஆக போறாங்கன்னு அர்த்தம். அது அமைதியா அந்த இடத்துலயே இருக்கும் பொழுது, எந்த சத்தமும் இல்லாம இருக்கும்போது அது வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட். அந்த இடத்துல வந்து அது அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க போவாங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கும், ட்ரைனிங் கொடுக்கும். அது வரைக்கும் அந்த மேகம் அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் தே ஆர் ரெடி, அப்போ என்ன செய்யும், அந்த மேகம் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். அது மாதிரி இவ்வளவு நாட்கள், நிறைய நாட்கள் நீங்க ஒரே இடத்துல தேங்கி இருந்தது போல இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு தேங்கினது கிடையாது, இட்ஸ் லைக் அ ட்ரைனிங். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது, யூ ஆர் கோயிங் டு என்டர் இன் டு தட் ப்ராமிஸ். ஆமீன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள மூவ் ஆக போறீங்க, நெக்ஸ்ட் லெவல்குள்ள மூவ் ஆக போறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி ப்ரமோட்டட் இன் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்போ அடுத்த ஒரு எல்லைக்குள்ள நீங்க கால் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆமீன். சோ அது மட்டும் இல்ல, ஒரு நியூ ஒரு சகாப்தம்னு ஆண்டவர் எனக்கு அந்த வேர்டு கொடுத்தாங்க. ஒரு புதிய உங்களோட லைஃப்ல ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள, நியூ ஏராக்குள்ள நீங்க என்ன செய்ய போறீங்க, கால் எடுத்து வைக்க போறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களோட லைஃப்ல யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஆமென். சோ அந்த நகர்ந்து போகிற அந்த மேகம் உங்களோட லைஃப்ல இன்னையில இருந்து from this moment it's going to activate. I mean, அது இந்த மோமெண்ட்ல இருந்து அது ஆக்டிவேட் ஆக போகுது. Very soon you are going to experience that, very soon you are going to testify about it. I mean, அப்போ அது வந்து நெக்ஸ்ட் ஒரு உங்களோட லைஃப்னுடைய ஒரு புதிய ஒரு சகாப்தத்துக்குள்ள நீங்க போக போறீங்க, ஒரு நியூ சீசன். I mean, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன அந்த காரியம்
அப்போ அது இன்னொரு காரியம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க என்னன்னா, லைக் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த முழு ஒரு தேசமாக அவங்க வந்து அந்த கானானுக்குள்ள போனாங்க. ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தர், அந்த மோசே மட்டும் கிடையாது, லைக் அல்லது யோசுவா மட்டும் கிடையாது, காலேபு மட்டும் கிடையாது. த ஹோல் கண்ட்ரி முழுவதுமா தேவனுடைய பிள்ளைகள் முழுவதுமாகவே அந்த கானானுக்குள்ள அவங்க என்டர் ஆனாங்க. ஸோ அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, திஸ் இஸ் த சீசன் வேர் people of God, the whole community, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் முழுவதுமாக the whole community-ஆ they are going to inherit the promises. யாருக்கு ஆண்டவர் என்னென்ன மாதிரியான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, மேபி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், உங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, this is the season, like the whole community they are going to enter into the promises. அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வெவ்வேறையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அது வந்து நிறைவேற போகுது. இட் இஸ் தி சீசன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ப்ராமிசஸ் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு இந்த சீசன் எப்படிப்பட்ட ஒரு சீசன் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சீசன். இதுல ஏதோ ஒருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும், எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நிறைவேறும் அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட விதத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்துல அது வந்து நிறைவேற போகுது. இது அது அப்படின்னாக்கா லைக் இந்த சீசன், இந்த காலகட்டத்துல ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா, எல்லாருக்கும் அது வந்து நிறைவேற போகுது. எங்கேயோ யாருக்கோ எப்பவோ ஒருத்தருக்கு அப்படி கிடையாது. ஹோல் கம்யூனிட்டியா அவங்க வந்து அந்த வாக்குத்தத்தத்தினுடைய காலத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க போகிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. சோ அது ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஏசாயா 66:8-9. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். சோ அப்ப இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாங்க. லைக் அதாவது ஏசியால சொல்லப்பட்டிருக்கு, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருமிக்க அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரசவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது மாதிரி இந்த சீசன் வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சீசன் எப்படிப்பட்டதுன்னா, வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சீசன். இந்த சீசன்ல எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு வந்து இல்ல, ஒட்டுமொத்தமாக அது வந்து பிறக்க போகுது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இட்ஸ் லைக் டெலிவரி, ஒரு பிரசவம் இருக்கிற மாதிரிதான ஒரு விஷயம் தான் ஒரு வாக்குத்தத்தம் பிறக்கிறது, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறது அப்படிங்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்படி ஒரு தேசத்து ஒரே நாளில் பிள்ளை பிறக்குமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவினில் என்ன பண்ணது, ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரரை பெற்றிருக்கு. ஆனா யாருக்கும் அப்படி நடக்காது. ஒரு தேசமே ஒரே நாள்ல குழந்தை பிறக்குமா? நடக்காது. ஆனா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப அது மாதிரிதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் யாருக்கு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல அது எல்லாம் நிறைவேற போகுது. ஐ பரலோகத்துல அதுக்கான அந்த சாங்ஷனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஐ மீன் சோ இது வந்து சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் ஸ்பெஷலா பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இதேதான், இட்ஸ் a season of manifestation of cross. அதாவது இந்த நாட்கள் வந்து சபை வந்து தேவனுடைய, அதாவது கிறிஸ்துடைய மனவாட்டியாக இருக்கிற அந்த சபை வந்து பார்த்தோன்னா, அந்த சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வந்து சுதந்திரிக்க போகிற ஒரு நாட்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து இது எந்த வசனத்துல சொன்னது மாதிரிதான், நமக்கு வந்து ஏதோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர்
யாரோ ஒருத்தர் ஒரு காலகட்டத்துல அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சுட்டு இருந்திருப்போம். ஏதோ 1-2 நம்ம சுதந்திரிச்சிருப்போம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சுதந்திரிக்காம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சியோனோ வெண்ணில் என்ன பண்ணுது, ஒருமிக்க அவங்க அதை பெற போகிறாங்க. லைக் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு ஹோல் கம்யூனிட்டியா அந்த லைக் கானானுக்குள்ள அவங்க பிரவேசித்தாங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள பிரவேசித்தாங்களோ அதே மாதிரி சபையானது அவருடைய மனவாட்டியானது என்ன செய்ய போகுது, ஒரே ஒருமிக்க அது அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகுது. இட் இஸ் த சீசன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பிளஸிங் ஆஃப் கிராஸ். சோ அப்ப சிலுவையினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், அதுல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த காலகட்டத்துல சபை அனுபவிக்க போகுது. சபை அதை சுதந்திரிக்க போகுது. சபை மீன்ஸ் நீங்களும் நானும் தான். அப்போ இதை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஈவன் பீப்புள் லைக் ஆர் நாட், அவங்களுக்கு அது விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் அது பூமியில அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதைய விசுவாசிக்கிறவங்க விருப்பப்படுறவங்களோட லைஃப்ல அது நடக்கிறத அவங்க அனுபவிக்க முடியும். அத நம்பாதவங்க ஜஸ்ட் தே ஆர் லைக் அ வியூவர்ஸ். அவங்க மத்தவங்களுக்கு நடக்கிறத அவங்க பார்க்க தான் முடியும். லைக் இது எப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஒரு சீசன் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தான் லைக் ஸ்டேஷன் ஆஃப் 42 ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இட் மீன்ஸ் லைக் எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு வர்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 வருஷம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அந்த 40 வருஷம் பார்க்கும் பொழுது they traveled like they crossed 42 ஸ்டேஷன். 42 ஸ்டேஷன் அவங்க கிராஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ஸ்டே பண்றாங்க. அந்த கிளவுட் நிக்குது, அதனால அவங்க தங்குறாங்க. திரும்ப அந்த கிளவுட் அவங்க எழுந்திருக்கும் பொழுது அவங்க நகர்றாங்க. சோ அப்ப டோட்டலா பார்த்தோம்னா அந்த 40 வருஷத்துல அவங்க 40 வருஷத்துல 42 ஸ்டேஷன்ல அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தங்கி இருந்து போனாங்க. 42வது ஸ்டேஷன் தான் அவங்களுக்கு கானான். அதே மாதிரி பார்த்தோம்னா சிலுவையில ஏசு கிறிஸ்துவோடைய அந்த ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சேம் 42 தான். லைக் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்திருப்பாரு. அந்த கெத்சமனையில இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் டில் அந்த மலை, கொல்கதா மலை, அந்த சிலுவையில் அவர் போய் நிக்கிற அந்த இடம் வரைக்கும் பார்த்தோம்னா டோட்டல் 42 ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 42nd ஸ்டேஷன் தான் கொல்கதா மலை. அது மாதிரியே ஆண்டவர் சொன்னாங்க, அந்த 42nd ஸ்டேஷன்ல கொல்கதா மலையில இருந்து அவர் அந்த இடத்துல பெற்றெடுத்த சந்ததி, அதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை மேனிஃபெஸ்ட் ஆக போகிற சீசன் தான் இப்போ இருக்கிற சீசன். ஸோ இந்த ஜெனரேஷன்ல இருந்துட்டு இருக்கிற நம்ம we are going to enter into the 42nd ஸ்டேஷன், அதாவது கானான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 42வது ஸ்டேஷனா அந்த கானானுக்குள்ள அவங்க என்டர் ஆகி அதனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும்னு சொன்னாரு. அங்க எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு கட்டப்பட்டு இருக்கும். எல்லாமே ப்ரீ பிளான்டா எல்லாமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அங்க இருக்கும்னு அதை அவங்க அந்த இடத்துல போய் அனுபவிச்சாங்க ஒரு சந்ததி. ஆனா ஆரம்பித்தது வேற, அனுபவித்த சந்ததிகள் வேற. 42nd ஸ்டேஷன்ல அவங்க உள்ள போய் அதை பார்த்து அனுபவிச்சாங்க. அது மாதிரிதான் இப்போ நம்ம இருக்கிற இந்த ஜெனரேஷன் பீப்புள் we are like that Israel's who like occupied the Canaan. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பிச்ச சந்ததி வேறையா இருந்து அத சுதந்திரித்த சந்ததி வேறையா இருந்துச்சு. அது மாதிரி இந்த இப்ப இருக்கிற நம்ம சந்ததிகள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய அவங்க ஆசைப்பட்டாங்க. லைக் அத அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனா அதை சுதந்திரிக்க முடியல. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதை சுதந்திரிக்க போகிறாங்க. நீங்களும் நானும் அதை நம்ம சுதந்திரிக்க போறோம். அதுதான் அந்த புதிய எருசலேம்னு சொல்லப்படுறது. அப்போ இதுதான் அந்த 42nd ஸ்டேஷன். அதுதான் கானான், அதாவது பழைய ஏற்பாட்டு கானான், புதிய ஏற்பாட்டுல புதிய எருசலேம்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
புதிய ஏற்பாட்டுல. அப்போ பரிசுத்த நகரம், அந்த பரிசுத்த நகரத்தை பத்தி ஆண்டவர் எனக்கு இதை எழுதிட்டு இருக்கும்போது ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சந்ததியாக அவங்க ஆரம்பிச்சாங்க, ஆனா அந்த சந்ததி வந்து கானான்குள்ள போகல. But they were waited and they wished to enter into that Canaan, but they didn't go. அதே மாதிரிதான் நமக்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் வந்து ஆசைப்பட்டாங்க, இந்த புதிய எருசலேமை பார்க்கணும்னு, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள என்டர் ஆகணும், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து என்டர் ஆகல. பட் we are the chosen people who are going to enter into that new Jerusalem and that holy land. I mean, அப்போ இது வந்து முதல்ல ஆசைப்பட்டு இருந்தது. இதை பத்திய அந்த ரெவலேஷன் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏனோக்கு பரிசுத்த நகரத்தை பத்தியும் தென் வந்து புதிய எருசலேமை பத்தி முதல் முறையாக வேதத்துல ஒருத்தருக்கு கிடைச்ச வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏனோக்கு தான் என்ன பண்றான்னா, அந்த நகரத்தை பத்தி அவன் ப்ராஃபஸி பண்றான். அப்பதான் ஆண்டவர் வந்து அந்த நகரத்தை குறித்துதான அந்த வெளிப்பாட ஏனோக்கு கொடுக்கிறாரு. அதனுடைய விளைவாக அவன் ப்ராஃபஸி பண்றான். அதையும் கேட்டுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, ஜனங்கள் வந்து பாபேல் கோபுரத்தை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் அது வந்து ஆண்டவர் அதை தடுக்கிறாரு. இல்ல, இது வந்து நகரம் கிடையாது, இது நான் வந்து வாக்குத்தத்தம் பண்ணின நகரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் நாட் த சோசன் பீப்புள், அவங்க அதுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல அப்படிங்கறதுனால அது தடை பண்றாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஏனோக்கு முதற்கொண்டு இதை இந்த நகரத்தை பாக்குறதுக்கு அவங்க ஆசையா இருந்தாங்க. ஈவன் ஆபிரகாமும் அதுக்காக அவர் ஆசையா இருந்தாரு. பட் தே வேர் நாட் சோசன் ஃபார் திஸ் பிளஸிங். இந்த நகரத்துக்குள்ள, இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள அல்லது இந்த புதிய எருசலேமினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க விருப்பப்பட்டாங்க, ப்ராஃபஸி பண்ணாங்க, அவங்களுக்கு ரெவலேஷன் இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல அதை வந்து அவங்க பார்த்தாங்க. பட் அவங்க வந்து இன்ஹெரிட் பண்ணல. பட் வந்து அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு சோசன் பீப்புளை வச்சிருந்தாரு, அதுக்குன்னு ஒரு சீசனை வச்சிருந்தாரு பரலோகத்துல. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, this is the season and this and these are the chosen people, you are the chosen people for that அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த ஜனங்கள், இப்போ இருக்கிற நம்மளுடைய ஜெனரேஷன் தான் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக கடவுளால தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அது மட்டும் இல்ல, இந்த சீசன் தான் அதுக்காக பரலோகம் வைத்திருந்த அந்த சீசன். ஐ மீன், சோ அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஒரு வாக்கு தத்தம் வந்து நிறைவேற போகுது. அப்போ ஏனோக்கின் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் வந்து நிறைவேற போகிற ஒரு காலகட்டத்துலதான் சபை இருக்கு. அப்போ வந்து இவ்வளவு நாட்களாக அந்த ஏனோக்கு முதற்கொண்டு இவ்வளவு நாட்களாக அந்த மேகம், அந்த வாக்கு தத்தத்தை சுமந்திருந்த அந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, இட் லைக் சைலண்ட், அது அப்படியே அமர்ந்திருந்தது. இப்போ அது என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு மூவ், இட்ஸ் கோயிங் டு ரைஸ். அது எழும்ப போகுது, அது புறப்பட போகுது. அந்த மேகம் வந்து நம்மள என்ன செய்ய போகுது, அதை நம்புறவங்க, அதைய வந்து அதாவது விசுவாசிக்கிறவங்க, அவங்கள என்ன செய்ய போகுது, அந்த வாழ்க்கைக்குள்ள, அந்த நகரத்துக்குள்ள அது கொண்டுட்டு போய் சேர்க்க போகுது. ஐ மீன், சோ லைக் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த ஒரு சீசன்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் அதை நீங்க பிலீவ் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய சபைகள்ல அது வந்து நிறைவேறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ ஒருத்தருக்கு நிறைவேறது கிடையாது. சிலுவைக்கு பிறகு நிறைய ஜனங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பட் நாட் எவ்ரி ஒன், எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் இந்த சீசன் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும். ஐ மீன், ஸோ லைக் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நான் வந்து இந்த சபை மேல பேசுகிற ஆண்டவருடைய அந்த லைக் மனவாட்டி ஆகிய சபை மேல
இதை நான் பேசுகிற தேவன் இந்த காரியத்தை நம்ம எல்லார் மேலேயும் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அண்ட் ஆல்சோ I speak the manifestation of the clouds, moving clouds in your life, and I speak the manifestation of divine healing, divine health, and the manifestation of peaceful life, and the manifestation of peace of mind, and the manifestation of finest prosperity. எல்லா காரியங்களும் உங்க மேல அது நிறைவேறட்டும். உங்க மேல அது வந்து லைக் உங்களை அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டுட்டு போகணும். உங்க மேல நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இதுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலையும் உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ அல்லது உங்களுடைய ஜாப் கெரியரை குறித்தோ உங்களுடைய பிசினஸ் குறித்தோ உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய ஃபினான்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அது எல்லாம் குறித்து ஆண்டவர் என்னென்ன விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையில அது நிறைவேறட்டும். அந்த மூவிங் கிளவுட்ஸ் உங்களை அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரிக்கும்படியாக செய்யட்டும். அதே போல ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ஒரு லைக் சிலுவையினுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லிட்டு உங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன். உங்க மேல அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். அது அப்படியே இயேசுவின் நாமத்துல உங்க மேல நடக்கட்டும். ஆமென். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன், அதாவது மூவிங் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ப்ராமிஸ். அதாவது வாக்குத்தத்தம் செயல்பாட்டுக்கு வருகிற காலம்தான் நகரும் மேகத்தினுடைய காலங்கள். ஆமென். சோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது இப்போ செயல்பாட்டுக்கு வருகிறதான ஒரு காலகட்டத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து we are going to experience that, we are going to inherit the promises. Amen, in Jesus name. So I bless you all. I hope இதெல்லாம் உங்களுக்கு blessing ஆக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். டெஸ்டிஃபை பண்ணுங்க. லெட் மீ ப்ரே ஃபார் யூ. நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஒரு டிஎம்பி உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். ரைட். பரிசுத்தமில்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நகரும் மேகங்களை குறித்து நீங்க பேசின அந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ப்ராஃபட்டிக் வேர்டுக்காக நன்றி சுவாமி. இது எங்களோட வாழ்க்கையில செயல்பட போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் செயல்பாட்டுக்கு வரப்போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது செயல்பாட்டிற்கு வரட்டும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், அதை சுதந்திரிக்கும்படியாக செய்யுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாக ஆண்டவரே பல நாட்களாக மேபி அவங்க காத்து கொண்டு இருக்கலாம். அந்த காரியங்கள் அந்த ஒரு ஸ்டாக்னேஷனா அவங்க இருந்திருக்கலாம். அது எல்லாம் இப்போ ரிமூவ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. அவங்க மேல ஆண்டவரே ஒரு மூவிங் கிளவுட்ஸ் நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள அவங்க என்டர் ஆகட்டும், அதை அவங்க சுதந்திரிக்கட்டும் சாமி. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. அதே போல ஆண்டவரே, சபை மேல நான் அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னதன் படியாக அந்த சீசனுக்குள்ள நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. சபையை மனவாக்கி நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அதனுடைய ஆசீர்வாதத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல ஆண்டவரே நாங்க ஜேர்னி பண்ணாது எங்க லைஃப்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் சாமி. சிலுவையில நீங்க எங்களுக்காக நீங்க ஆண்டவரே மரித்து எங்களுக்கு நீங்க கொடுத்ததான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எதுவும் நாங்க மிஸ் அவுட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. எல்லாத்தையும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக எங்களுடைய தலைமுறைகளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக தேவன் நீங்க ஆசீர்வதிக்கணும். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய மனவாட்டியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சபையாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சீயோனோவினால் ஆண்டவரே அதை ஒருமிக்க அதை பிறப்பிக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய மனவாட்டியாக நாங்க முழுவதுமாக எல்லாருமாக அதை நாங்க ஒரு லைக் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து எங்களுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள நாங்கள் இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க அதுக்குள்ள ஸ்டெப்பின் ஆகிறோம் சாமி. ஆண்டவரே, அதை நீங்க எங்களுக்கு அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீங்க வழி நடத்த போறதுக்காக அந்த வாக்குத்தத்தத்துல எங்களை நீங்க கொண்டு வந்து சேர்க்க போறதுக்காக நன்றி. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு சாட்சிகளை நீங்க எழுப்பி கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிலீவ் பண்ணுங்க, அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒர்க் பண்ண தேவையே இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். ஐ மீன், ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோல பார்க்கலாம்.
So thank you all. Good night.